வணக்கம். மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இலவசம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான 3 விஷயங்கள் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, சமச்சீர் கல்வி, இலவச மருத்துவம், நேர்மையான வேலைவாய்ப்பு. ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல வேலை இருந்தாலே அவன் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் அவன் செஞ்சுக்குவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் மனைவி மருத்துவத்துறையில் நல்லா படிச்சிருக்காங்க. டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. மெடிக்கல் சோசியாலஜி படிச்சிருக்காங்க. 15 வருஷம் அப்போலோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு டாக்டர் மெடிசனுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ என் மனைவிக்கு தெரியும். அவ்வளோ அனுபவம் வாய்ந்தவங்க மருத்துவத்துறையில். அவங்களுக்கு நீண்ட கால ஒரு ஆசை இருந்தது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. மருந்து சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாமும் எழுதினாங்க, கவர்மெண்ட் எக்ஸாமு. அதில் தேர்ச்சியும் பெற்றாங்க, பாஸும் ஆனாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு இப்போ 40 வயசு ஆக போகுது. அவங்க கனவு சிதைஞ்சு போச்சு. அவங்க ஆசைகள் கனவாக போச்சு. அவங்க பார்த்திங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு வேலை கிடச்சிருந்தா, கவர்மெண்ட் வேலை கிடச்சிருந்தாலும் கவர்மெண்ட் அதிகாரிகள் 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த பணம் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தும் அந்த வேலை கிடைக்காம போயிடும். அவங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு அந்த வேலையை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயா, உங்களால் இப்போ உங்கள் ஆட்சியில் பார்த்திங்கன்னா, இளைய சமுதாயம், யூத்து, நல்லா படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். இந்த லஞ்சம்லாம் கொடுக்காம கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். அது உங்களால் முடியும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மனைவியோட கனவு தான் சிதைஞ்சு போச்சு. இப்போ வருங்கால ஜென்ரேஷனுக்காவது நல்லா படித்தவங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுங்க. சமுதாயம் முன்னேறும். இது என் தாழ்மையான வேண்டுகோள்.